Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai, ranked number 13 by NIRF. இந்த டெண்டர் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெண்டர் நமக்கு தான் கிடைக்கும்ங்கற நம்பிக்கையில கிளையண்ட்ஸ் நம்ம கிட்ட நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த டெண்டர்ல நம்ம கௌரவமே இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, வாசப்படியே செய். என்ன இப்படி சொல்றாரு? நீ இந்த டெண்டருக்கான வேலையை செய். இந்த டெண்டர்ல நம்ம தோத்தாலும் எனக்கு கவலை இல்ல. உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஏய், போதும் நிறுத்து. நீ எனக்கு டெண்டரை பிச்சை போடுறியா? தோத்தாலும் பரவாயில்லங்கற? டேய், அப்ப நான் டெண்டர்ல கலந்துக்கிட்டா தோத்துருவாங்கறியா? டேய், நான் அப்படி சொல்லலடா. நான் பேசாத. உன் புத்தியை காமிச்சிட்டல. மொத்த ஆபீஸையும் உன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன அவமானப்படுத்துறியா? டேய், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. போன தடவை இந்த மாதிரி ஒரு டெண்டர்ல தான் நமக்குள்ள பிரச்சனையே வந்துச்சு. அதான் இந்த தடவை உன் உரிமையில நான் தலையிடாம உன்னையே செய்ய சொல்றேன். இந்த டெண்டர்ல நீ ஜெயிச்சிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். உன் வாழ்த்தை தூக்கி குப்பையில போடு. உன் கருணையில வாழ வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எனக்குன்னு திறமை இருக்கு, எனக்குன்னு பிசினஸ் நாலேஜ் இருக்கு. என்னால எதையும் சாதிக்க முடியும். நீ பாரு, இந்த கம்பெனி உன் கையில இருக்குங்கிற தைரியத்துல தானே ஆடுற அவமானப்படுத்துற. கூடிய சீக்கிரம் உன்னை இங்க இருந்து வெளியே அனுப்பிட்டு மொத்த கம்பெனியை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன். நானே இந்த கம்பெனிக்கு முதலாளி ஆகிறேன். இது என்னோட சேலஞ்ச். வரேன். டேய் 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 நில்றா. ஒரு நிமிஷம் கூட உனக்கு அருகதை கிடையாது. கையை விடு. டேய், தாட்சாயினி. கார்த்திக் வந்துட்டானா? இன்னும் வரலையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, கார்த்திக் அந்த செங்கல்பட்டு டெண்டருக்கு அமௌண்ட் கோட் பண்றதுக்கு ஆபீஸ் போயிருக்கா, நீ தானே சொன்ன? அதான் அவன் வந்திருந்தானா, அவனுக்கு கொஞ்சம் போதை ஏத்தி விட்டு அது என்ன அமௌண்ட்னு தெரிஞ்சுக்கலாம்னு எக்ஸைட்டா இருக்கேன். ஆமா எஸ்எஸ்கே, அந்த அமௌண்ட் என்னன்னு தெரிஞ்சா போதும். செங்கல்பட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு தான். பொறுங்க, கார்த்திக் வந்துருவான். இதோ வந்துட்டானே. கார்த்திக், என்ன ரொம்ப டென்ஷனா இருக்க? எல்லாரும் என்ன டென்ஷன் ஆக்குறாங்க அங்கிள். எல்லாம் என் நேரம். என்ன எஸ்எஸ்கே, நீங்க அவனை குடிக்க வைக்க போறேன்னு சொன்னீங்க. இப்ப அவன் இருக்கிற டென்ஷனை பார்த்தா அவனே குடிச்சிருவான் போல இருக்கு. அதான் எனக்கும் தெரியல, பாக்குறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? கார்த்திக் எப்ப வந்தாரு? இப்பதாம்மா. அவன் வரும்போதே கோவமா வந்தான். நாங்க விசாரிச்சா பதில் சொல்லாம வந்த வேகத்துல குடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன பிரச்சனையா இருக்குன்னு தெரியலையே. போய் என்னன்னு விசாரி. விசாரி போ. கார்த்திக், இப்ப எதுக்கு வந்தது வராததுமா குடிச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் அந்த கௌதமால தான். செங்கல்பட்டு டெண்டர் மூட்டை கோட் பண்றதுக்காக ஆபீஸ் போயிருந்தல்ல, அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு அவமானமா போச்சு. இனி அவர் என்ன வேலை சொன்னாலும் செய்ய மாட்டேன். சார், அது தேவையில்லைன்னு கௌதம் சார் சொல்லிட்டாரு சார். மொத்த கம்பெனியும் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன். நானே இந்த கம்பெனிக்கு முதலாளி ஆகிறேன். இது என்னோட சேலஞ்ச். வரேன். எனக்கு கொலவெறி ஆயிடுச்சு. டெண்டரும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம்னு கிளம்பி வந்துட்டேன். என்ன எஸ்எஸ்கே, கார்த்திக் இப்படி சொதப்பிட்டு வந்திருக்கான். பாவி, இவனை வச்சு எப்படியாவது டெண்டர் எடுத்துடலான்னு பிளான் பண்ணனே. எல்லாமே போச்சு. ச்சே, இந்த கார்த்திகை நம்பி ஒரு காரியமும் நடக்காது போல இருக்கே. தாட்சாயினி, கார்த்திக் ஒதுங்கிட்டா அப்ப டெண்டர்ல கௌதம் தானே கலந்துக்குவான். அவன் தானே டெண்டர்ல அமௌண்ட் கோட் பண்ணுவான். அப்ப அவனை மீறி நமக்கு டெண்டர் கிடைக்கிறது கஷ்டமாச்சே. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. செங்கல்பட்டு டெண்டர்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஆனா அதுக்கு கௌதம் தடையா இருப்பானே.
அவன் டெண்டர்ல கலந்துக்கிட்டா அவனை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தாட்சாயினி. அப்ப கௌதம டெண்டர்ல கலந்துக்காம பண்ணுவோம். என்ன சொல்ற? இந்த டெண்டரை எடுத்தே ஆகணும்னு நான் உறுதியா இருக்கேன். அதுக்கு தடையா இருக்கிற கௌதம டெண்டருக்கு வரவிடாம பண்ணுவோம். அது எப்படி கௌதம வரவிடாம பண்ண முடியும்? அதுக்கு தானே இந்த கார்த்திக் மாக்கா இருக்கான். அவனை வச்சு கௌதம காலி பண்ணுவோம். புரியல தாட்சாயினி. உள்ள வாங்க, தன்னால புரியும். வாங்க. வாங்கப்பா, வாங்கம்மா. கார்த்திக் நடந்த அநியாயத்தை பாத்தீங்களா? சுதந்திரமா ஒரு டெண்டரை கூட ரெடி பண்ண விடாம ஆபீஸ விட்டு துரத்திருக்காரு. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். எங்களை வீட்டை விட்டு தான் அனுப்பிட்டாங்கன்னு பார்த்தா இவரை ஆபீஸ விட்டு அனுப்புறதுக்கு அந்த கௌதம இலக்கியாவும் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆபீஸ் முழுக்க கௌதமோட ஆளுங்க தான் இருக்காங்க. ஆபீஸ்ல என்ன யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு அங்க மரியாதையும் அதிகாரமும் கிடைக்கணும்னா நான் கௌதம் என்டர்பிரைசஸோட எம்டி ஆனாதான் முடியும். ஆமாப்பா, கார்த்திக் சொன்ன மாதிரி கம்பெனி எங்க கைக்கு வரணும். எங்களுக்கு நீங்க தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். நாங்களா? நாங்க எப்படிமா? என்னப்பா நாங்களான்னு டவுட்டா கேக்குறீங்க? ரோட்ல அனாதையா நின்று எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சொத்தையும் கம்பெனியும் கௌதம் கிட்ட இருந்து மீட்டு தரேன், நான் ஹெல்ப் பண்றேன் நீங்க தானே சொன்னீங்க. மறந்துட்டீங்களா? நாங்க மறக்கல. ஆனா நீங்க தான் நாங்க பண்ண உதவிய மறந்துட்டீங்க. நாங்க மறந்துட்டோமா? என்ன சொல்றீங்க? நீங்க கௌதம் இலக்கிய அவளை கஷ்டப்படுறத பார்த்துட்டு நாங்க இருக்கோம், கவலைப்படாதீங்க நம்பிக்கை கொடுத்தோம். ஆனா நீங்க அந்த நம்பிக்கையை மதிக்கல. எங்களுக்கு தெரியாம பைரவிய போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அவங்க சொன்னதை கேட்டு கார்த்திக் ஆபீஸ்க்கு வேற போயிருக்கான். அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? அம்மா அது வந்து நான் எங்க போறீங்கன்னு கேட்டதுக்கு கோயிலுக்குன்னு பொய் சொல்லிட்டு வேற போயிருக்கீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சுமா. இதுல எப்படி உங்க சொத்தை வாங்கறதுக்கு நாங்க உதவி செய்யறது? அம்மா சாரிம்மா, நாங்க உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சப்படி செய்யல. பைரவி ஆண்டி ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்னாங்க, அதான் நாங்க 2 பேரும் போனோம். நான் அப்பவே போக வேண்டாம்னு சொன்னேன். இவதான் கேட்கல. ஆண்டி எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டி. நீங்க எப்படியாவது என்னோட கம்பெனியை எனக்கு வாங்கி தரணும். எதை எந்த நம்பிக்கையில வாங்கி தரது? மறுபடியும் எங்களை ஏமாத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா. இனி ஒரு தடவை அந்த தப்பு நடக்காது. நாங்க உங்க பேச்சை மட்டுமே கேக்குறோம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடியே நாங்க செய்யறோம். நிஜமாவா? சத்தியமா ஆண்டி. அந்த கௌதம் இன்னைக்கு என்ன ரொம்ப வெறுப்பேத்திட்டான். அந்த கம்பெனி அவங்கிட்ட இருந்து புடுங்கி அவனை நான் பழி வாங்கியே தீரணும். கௌதமோட கம்பெனிக்கு நீ முதலாளி ஆகிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஆனா அத நான் சொன்னா அண்ணனை எப்படி இதுல மாட்டி விடுறதுன்னு நீ யோசிக்க கூடாது. ச்சே, கௌதம் எனக்கு அண்ணனே கிடையாது. அவன் என் கூட பிறந்தவனே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இப்ப கௌதம் எனக்கு எதிரி. எதிரி அழியறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க பிளான சொல்லுங்க ஆண்டி. எப்படி என் பிளான்? செம்மையா இருக்குமா? உடனே இதை செஞ்சாகணும். பிளான் கரெக்டா நடந்தா கௌதம் ஜெயிலுக்கு போயிடுவான். அப்புறம் கம்பெனில அதிகாரம் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நீ ஈஸியா சொத்து எல்லாத்தையும் உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். தயார் ஆண்டி. நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சரி, இதுல அஞ்சலிக்கு தான் வேலை. அஞ்சலி, நான் சொன்ன மாதிரி ஆதாரத்தை எடுத்துட்டு வருவியா? இதுல எனக்கு ஒரு மேட்ரே கிடையாதுமா. நீங்க கேட்டதை நான் நாளைக்கே ரெடி பண்றேன். ஆதாரம் எங்க கைக்கு கிடைச்ச போதுமா? நாளைக்கே கௌதம் ஜெயிலுக்கு போயிருவான். அதுக்கு நாங்க கேரண்டி. Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.